தாய்மைங்கிறது ஒவ்வொரு பொண்ணோட வாழ்க்கையிலையும் ஒரு முக்கியமான அத்தியாயம், சுவாரஸ்யமான பயணம். பட் அந்த பயணம் முழுமையானதா, ஆரோக்கியமானதா இருக்க நல்ல திட்டமிடல் முக்கியம். வணக்கம், நான் டாக்டர் கிருஷ்ணவேணி. இன்னைக்கு நம்ம பேச போகிறது இந்த ப்ரெக்னன்சி பிளானிங்கில் ஃபர்ஸ்ட் ஸ்டெப், ப்ரீ கன்செப்ஷன் கவுன்சிலிங். அதாவது கருத்தரிக்கிறதுக்கு முன்னாடி மருத்துவ ஆலோசனை எடுத்துக்கிறது பற்றி தான். நிறைய தம்பதிகள் குழந்தை உருவானதுக்கு அப்புறம் தான் முதல் முறையாக டாக்டர்கிட்ட வராங்க. ஆனால் ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியுமா? கரு உருவாகி முதல் சில வாரங்களுக்குள்ளேயே குழந்தையோட முக்கியமான உறுப்புகள் வளர ஆரம்பிச்சிடும். இதயம், மூளை, தண்டுவடம் மாதிரி உறுப்புகள் வளர ஆரம்பிச்சிடும். அந்த நேரத்தில் தாயோட உடல்நிலை ஆரோக்கியமாக இல்லைன்னா அது குழந்தையோட வளர்ச்சியை பாதிக்க வாய்ப்பு இருக்கு. சில பெண்களுக்கு சில பிரச்சனைகள் இருக்கலாம், சர்க்கரை நோய், ரத்த அழுத்தம், தைராய்டு, வலிப்பு பிரச்சனை. ஆனால் அது அவங்களுக்கே தெரியாமல் கூட இருக்கலாம், இல்லைன்னா அது சரியான கட்டுப்பாடில் இல்லாமல் இருக்கலாம். இந்த மாதிரி ஒரு சூழலில் கருத்தரிக்கும் போது அது தாய்க்கும் குழந்தைக்கும் சில சிக்கல்களை உண்டாக்கும். சில பேருக்கு ஏற்கனவே ஒரு குழந்தை குறைப்பிரசவத்திலேயோ அல்ல ஏதாவது குறைபாடுகளோடையோ பிறந்திருக்கலாம். அவங்க அடுத்த குழந்தைக்கு திட்டமிடும் போது மனசில் ஒரு வித பயம் இருக்கும். அந்த பயத்தை போக்கி அடுத்த கர்ப்பம் ஆரோக்கியமாக அமைய என்னென்ன முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கலாம் அப்படின்னும் நாங்கள் இந்த ப்ரீ கன்செப்ஷன் கவுன்சிலிங்கில் வழிகாட்டுவோம். சரி, இந்த கவுன்சிலிங்கில் என்ன செய்வோம்? முதல்ல கணவன் மனைவி 2 பேர்கிட்டையும் பேசுவோம். உங்களோட பொதுவான ஆரோக்கியம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். சில பிளட் டெஸ்ட் ரெக்கமெண்ட் பண்ணுவோம். இது தாய் அனிமிக்காக இருக்காங்களா, தைராய்டு அளவு சரியாக இருக்கா, சுகர் கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கான்னு பார்ப்போம். ரூபல்லா மாதிரி நோய்களுக்கு எதிர்ப்பாற்றல் இருக்கான்னு தெரிஞ்சுப்போம். ஏதாவது மருந்து மாத்திரைகள் சாப்பிட்றீங்களான்னு கன்ஃபார்ம் பண்ணிப்போம். 2வது உங்கள் குடும்ப வரலாறு, அதாவது ஃபேமிலி ஹிஸ்ட்ரி. இது ரொம்ப முக்கியம். குடும்பத்தில் யாருக்காவது டவுன் சிண்ட்ரோம், தலசீமியா அல்லது வேறு ஏதாவது மரபணு சார்ந்த பிரச்சனைகள் இருக்கான்னு கேட்போம். ஏன்னா சில விஷயங்களை முன்னாடியே தெரிஞ்சுக்கிட்டா நம்ம சரியான நடவடிக்கைகள் எடுக்க முடியும். 3வது உங்கள் லைஃப் ஸ்டைல் பற்றியும் பேசுவோம். சரியான இடையில இருக்கீங்களா, உங்கள் உணவு பழக்கங்கள் எப்படி இருக்குது, உடற்பயிற்சி ரெகுலராக செய்கிற பழக்கம் இருக்கா, இதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுப்போம். 4வது ரொம்ப முக்கியமான விஷயம், ஃபோலிக் ஆசிட் மாத்திரைகள். இது குழந்தையின் மூளை வளர்ச்சிக்கும் தண்டுவடம் சீராக வளர்கிறதுக்கும், அதாவது நியூரல் டியூப் டிஃபெக்ட்ஸ் வராமல் தடுக்கவும் ரொம்ப உதவும். கருத்தரிக்க திட்டமிடும் போதே ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடியே ஃபோலிக் ஆசிட் மாத்திரையை சாப்பிட சொல்லி பரிந்துரைப்போம். நெக்ஸ்ட்டு இந்த ஆலோசனையை யாரெல்லாம் எடுத்துக்கலான்னு பார்ப்போம். என்னை பொறுத்த வரைக்கும் குழந்தை பெற்றுக்கணும்னு திட்டமிடுற எல்லா தம்பதியுமே இதை எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. குறிப்பாக சொல்லணும்னா தாயோட வயசு 30 வயசுக்கு மேலே இருந்தால், முந்தைய கர்ப்பத்தில் ஏதாவது சிக்கல்கள் இருந்தால், உங்கள் குடும்பத்தில் மரபணு கோளாறுகளோட வரலாறு இருந்தால், உங்களுக்கு ஏற்கனவே சர்க்கரை நோய், உயர் ரத்த அழுத்தம், தைராய்டு போன்ற பிரச்சனைகள் இருந்தால் கண்டிப்பாக ப்ரீ கன்செப்ஷன் கவுன்சிலிங் எடுக்கிறது நல்லது. ப்ரீ கன்செப்ஷன் கவுன்சிலிங் எடுத்துக்க சரியான நேரம்னு பார்த்தா நீங்கள் கருத்தரிக்க முயற்சி செய்வதற்கு ஒரு 3லேருந்து 6 மாதத்துக்கு முன்னாடியே வர்றது தான் சிறந்தது. அப்போ தான் ஏதாவது மாற்றங்கள் செய்யணும்னா, சில ரத்த பரிசோதனைகள் எடுக்கணும்னா அதுக்கெல்லாம் நமக்கு போதுமான அவகாசம் இருக்கும். சரி, இவ்வளோ விஷயங்கள் இருக்கே, நாங்கள் வரும்போது என்னெல்லாம் கொண்டு வரணும், எப்படி தயாராகணும்னு கேள்வி இருக்கலாம். ரொம்ப சிம்பிள். முதல்ல நீங்கள் எங்ககிட்ட ஆலோசனைக்கு வரும்போது சில முக்கியமான விவரங்களை மறக்காமல் கையோடு எடுத்துகிட்டு வரணும். உங்கள் 2 பேரோட மெடிக்கல் ரெக்கார்ட்ஸ், அதாவது பிபி, சுகர், தைராய்டு மாதிரி ஏதாவது பிரச்சனை இருந்தால் அது சம்மந்தமான ரிப்போர்ட்ஸு, இதுக்கு முன்னாடி கர்ப்பமாக இருந்தால் அது சம்மந்தமான பழைய ஸ்கேன் ரிப்போர்ட்ஸ், இரத்த பரிசோதனை முடிவுகள், டிஸ்சார்ஜ் சம்மரி, இதெல்லாம் ரொம்ப முக்கியம். நீங்கள் 2 பேரும் சாப்பிட்ற எல்லா மருந்து மாத்திரைகள், சப்ளிமெண்ட்ஸு பெயரோட பட்டியல் எடுத்துகிட்டு வாங்க. உங்கள் தடுப்பூசி அட்டை, வேக்சினேஷன் ரெக்கார்டு இருந்தால் அதையும் கொண்டு வாங்க. 2வது, நீங்கள் வரதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஹோம்ஒர்க் மாதிரி சில விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுட்டு வரணும். உங்கள் 2 பேர் வீட்லேயும் பெரியவங்க கிட்ட பேசி குடும்பத்தில் யாருக்காவது மரபணு நோய்கள், பிறவி குறைபாடுகள் அல்லது அடிக்கடி கருக்கலைப்பு ஆனால் வரலாறு இருக்கான்னு கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. உங்கள் மாதவிடாய் சுழற்சி சீராக இருக்கா, எத்தனை நாளுக்கு ஒரு தடவை வருது அப்படின்ற விவரங்களையும் குறித்து வச்சுருக்கிறோம். உணவு பழக்கம், உடற்பயிற்சி, புகைப்பழக்கம் பற்றி வெளிப்படையாக பேச தயாராவாங்க. கடைசியாக ஒரு முக்கியமான விஷயம், உங்களுக்குன்னு சில சந்தேகங்கள் இருக்கும் இல்லையா, டாக்டர் கிட்ட நேரில் பேசும்போது சில சமயம் அதெல்லாம் மறந்து போக வாய்ப்பு இருக்குது. அதனால் உங்கள் கேள்விகளை முன்னாடியே குறிப்பெடுத்து வச்சுக்கோங்க. எந்த கேள்வியும் சின்ன கேள்வி இல்லை, தயங்காமல் கேளுங்க. முக்கியமாக தம்பதியாக சேர்ந்து வாங்க. இந்த ஆரோக்கியமான பயணத்தை 2 பேரும் சேர்ந்து தொடங்கிறது தான் சரியானது. ஒரு குழந்தையோட ஆரோக்கியம் அது கருவில் உருவாகிறதுக்கு முன்னாடியே தாயின் உடலிலிருந்து தான் தொடங்குது. நினச்ச உடனே கருத்தரிப்பதை விட இப்படி திட்டமிட்டு செய்கிறது தாய்க்கும் சேய்க்கும் எப்போவுமே நல்லது. தேவையில்லாத பதட்டம், மன அழுத்தம் இதையெல்லாம் நாம் தவிர்க்கலாம். இது சம்மந்தமாக கேள்விகளோ சந்தேகங்களோ இருந்தால் தயங்காமல் கேளுங்க. நன்றி.